வணக்கம்மா. சொல்லுங்க. நான் பக்கத்து தெருவில் இருக்கிற இவிஎஸ் அபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறேன். புதுசா வீடு வந்திருக்கீங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஓ, நான் வேலைக்கு இவ்ளோ ஈஸியா ஆள் கிடைக்கும்னு நினைக்கவே இல்ல. சரிம்மா, இந்த வீட்ல எதுவும் பெருசா வேலை இருக்காது. கூட்டி தொடச்சிருங்க. ஜிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கும், அதை மட்டும் விளக்கிருங்க. அவ்வளவுதான். எவ்வளவு ஆகும்? ஒரு 4000 ரூபாய் கொடுங்கம்மா. 4000மா? இந்த வீட்ல அவ்வளவா யாருமே இல்ல. நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான். நானும் ஆபீஸ் போயிருவேன், ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாருமா. அப்போ ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. சரிம்மா, வீட்ல நல்லா நீட்டா கிளீன் பண்ணிடுவீங்கல்ல? அம்மா, நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. சரிம்மா, அப்ப நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வந்துருங்க. அம்மா, ஒரு நிமிஷம். வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு. நீங்க இன்னைக்கே கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பாத்துறீங்களா? சரி. இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு நான் தனியா சம்பளம் கொடுத்துறேன். சரி. சரிம்மா, வாங்க. என்னடி வீடுலாம் நல்லா கிளீனா இருக்கு. ஒரு வேலையை சுத்தம் பண்ணிட்ட போலயே. நான் இல்லைங்க, வேலைக்கு நான் ஆள் வச்சுட்டேன். ஒரு அம்மாவே வேலை இருக்கான்னு கேட்டு வந்தாங்க. அதான் இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். தெரியாத ஆளை வீட்டுக்குள்ளார விட்டுருக்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் முதல்ல பண்ணியா? போலீஸ் வெரிஃபிகேஷனா? அது எதுக்குங்க? அவங்க நம்ம பின்னாடி இவிஎஸ் அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்க வேலை செய்யற அம்மா தானாமா. இந்த நம்பிக்கை பத்தாதா? இங்க பாரு, நம்ம மதுரையில இல்ல, இப்ப சென்னையில இருக்கோம். நம்ம ஊர் வேற, இந்த ஊர் வேற. இங்கெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது. யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே தெரியாது. நீ பாட்டு எதுவுமே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ளார விட்டுருக்க. நாளைக்கு முத வேலையா அவங்க வந்ததும் அவங்க ஐடி வாங்கி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணு. அதான் நமக்கு நல்லது. சரியா? சரிங்க. என்னங்க என்னங்க, நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த நகை எதுவுமே இல்லைங்க. சரிடி, பதட்டப்படாத. வேற எங்கேயாச்சும் வச்சிருப்பேன், நல்லா தேடி பாரு. ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், நகை எங்கேயுமே இல்ல. நேத்து ஒரு அம்மா வேலை செய்ய வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க கூட தானே இருந்த? அவங்க கூட தாங்க இருந்தேன். அந்த அம்மா தான், நீ ஏமா தூசில நிக்கிற, நீ மேல போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னுச்சு. நான் மேல போய் தூங்கிட்டேன். அவங்க வேலையை முடிச்சிட்டு வந்ததாங்க என்ன எழுப்புனாங்க. சரி, அந்த அம்மா போகும்போது கையில ஏதாவது பேக் பை அந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்களா? பேக்? குப்பை பேக் மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க அந்த கையில. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப என்னங்க பண்றது? என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி இருந்திருப்பேன். அவங்கள பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைத்து இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்திருக்காங்களா, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பாரு, அவங்க பேரு மட்டும் தான் நமக்கு தெரியும். அவங்களை பத்தி வேற எதுவுமே நமக்கு தெரியாது. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் ஏன் தப்புதான். இங்க பாரு, இந்த மாதிரி வரவங்க நம்ம கிட்ட இருக்க பணத்தை மட்டும் திருட்டு போறது கிடையாது. வீட்டுல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க நகையை பிடிங்கிட்டு அவங்களையும் கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, அழாத. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நம்மள மாதிரி சென்னைக்கு புதுசா வரவங்க எல்லாம் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு யாராவது வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்களை பத்தி போலீஸ்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சேர்க்கறது தான் நமக்கு நல்லது. அதான் நம்ம சேஃப்டி.